வணக்கம் நேர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளோட உங்களுக்கான நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா, உழைப்பால் உயர்ந்த திரு சுரேஷ்குமார் சார் வந்திருக்கார். வேர்ல்டெக் ஆட்டோ பார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபகர். ஒரு ஆட்டோமேட்டிவாக ஒரு டிப்ளமா ஹோல்டராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து தினமும் ஒரு தினக்கூலியாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி பல பேருக்கு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற சுரேஷ்குமார் சார் நம்ம அரங்கத்தில் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களை மாதிரி ஒரு இளைஞர், அதுவும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதே மிகவும் சிறப்பான விஷயம் சார். நீங்கள் எப்படி சார் இந்த துறைக்கு வந்தீங்க? நான் 1999 பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமோ முடித்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு நான் சின்ன சின்ன கம்பெனிஸில் கன்சர்னில் ஒர்க் பண்ணேன். 800 சேலரிக்கு. 800 சேலரியில் பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை தூக்கி விட்டுது. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ரோல் மாடலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோவே. அவர் தான் எனக்கு இந்த கம்பெனி வச்சு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 75,000ல் என்னோடய கம்பெனியை ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 ரூபாய் வாடகையில் தான் என் கம்பெனி ஆரம்பிச்சுது. அன்றைக்கி அவர் சொன்னது ஒன்று தான், நீ கம்பெனி ஆரம்பித்து நடத்து ராஜா, சப்போஸ் அதில் நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அதில் நீ 10 கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார். அதில் அவர் சொன்ன வார்த்தையை நான் வேத வாக்காக எடுத்துக்கினேன். இன்றைக்கி அது எனக்கு ஃபெயிலியரே ஆகலை. அவர் சொன்னதை ஒண்டி தான் என் மைண்டில் வச்சேன். நான் சின்னதாக கஷ்டப்பட சொல்ல நிறைய லேர்னிங் கற்றுக்கினேன். அந்த கற்றுக்கிந்து இன்றைக்கி என்னை கம்பெனி வச்ச பிறகு நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்தது. அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறோம். அன்றைக்கி 80 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வாடகையில் ஃபஸ்ட்டு மாதம் நான் 3000 ரூபாய் தான் டர்ன் ஓவர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி டெவலப் ஆகி பல கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு 120 பேர்கிட்ட வேலைக்கு ஆளை வச்சுருக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ இந்த வேர்ல்டெக் ஆட்டோ பார்ட் அப்படின்ற நிறுவனம் அதனால் எதை சார்ந்த நிறுவனம் சார்? அதில் என்னென்ன சேவைகளை நீங்கள் பண்ணிட்டு வரீங்க? நான் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். நான் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்லி நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் இருக்க சொல்ல லூகாஸ், பிரேக்ஸ் இந்தியா, கேசிபி, அது போல் எல்என்டி இவங்களுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஜாப்ஸாக சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃப்யூச்சரில் எனக்கு ஸ்விங் ஷட்டர்னு சொல்லி ஒரு என்ட்ரி கிடச்சிது. அந்த என்ட்ரிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆர்டருக்காக. ஆனால் அதுக்கு எனக்கு முதல்ல எனக்கு ஆர்டருக்கு எடுத்து கொடுத்ததோ என்னை ஊக்குவிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இப்படி உட்காந்துன்னு இருக்கிற காரணமே பார்த்திங்கன்னா அது சீனிவாசன் சொல்லி இன்றைக்கி வைஸ் பிரசிடெண்ட்டாக அந்த ஸ்விங் ஷர்ட்டில் இருக்கிறார். அவருக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி நீ சின்ன பையனாக இருக்கிற, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னார். ஏன்னா நிறைய பேர் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க லைஃப்பில். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவர் அவர் தான். அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வம் போல் அவர் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னை டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும்னு நான் ப்ரூவ் பண்ணேன். இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறேன். அவர் கூட பார்த்திங்கன்னா சிவகுமார், அருண் இவங்களாம் ஸ்விங் ஷர்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்னை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அந்த டெவலப்மெண்ட்னால தான் இன்றைக்கி நல்ல ஒரு லெவலுக்கு நான் வந்திருக்கிறேன். அதே போல் இப்போ சீமென்ஸுக்கு பண்ணுறோம். சீமென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க விண்மில் பார்ட்ஸு, பவர் டிவிஷன், மோட்டார்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பார்ட்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஓகே சார். சார், இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை அவங்க உங்கள் மேலே வச்சாங்க, நீங்கள் அதை காப்பாற்றி விட்டுட்டீங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சார். அது சார் ஒரு டிப்ளமா ஹோல்டர்னால் அவங்களோட மனமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சா போதும்ப்பா, அது இருக்கிற வேலை கிடச்சா போதும்ப்பா. ஒரு சிலர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ண நினைப்பாங்க. உங்களுக்கு எப்படி சார் ஒரு தைரியம் வந்தது? இப்போ அப்பா எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் மனதளவு ஒரு தைரியம் வேணும். எப்படி நீங்கள் ஒரு டிப்ளமா ஹோல்டராக இருந்து இன்றைக்கி பல ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இப்போ யூத்துக்கு எப்படி வேலை? சார் 100% சொல்கிறேன். டிப்ளமோ ஹோல்டர், பிஇ ஹோல்டர், இல்லை நான் படிக்கலை அப்படின்றதெல்லாம் சாதாரண ஒரு இது தான். படிப்பு அதெல்லாம் செகண்டரி. முயற்சி, கண்டிப்பாக முயற்சி. நான் ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்னு நினச்சா, ஆசைப்பட்டதை அடையணும்னா அந்த ஆசைப்பட்ட விஷயத்தோடு கஷ்டப்பட்டா ஒண்டி தான் ஆசைப்பட்ட விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர இல்லை கிடைக்காது. நான் டிப்ளமோ முடிச்சுட்டு பல வருஷம் 3 வருஷம் நான் வேலை செய்ய சொல்ல நான் அழுதுருக்கிறேன். எனக்கு 800 ரூபாய் சம்பளம், நான் ஆசைப்பட்டது எல்லாமே ஒரு 3000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும் நான் நினச்சேன் வாழ்க்கையில். ஆனால் எங்கள் அப்பா வச்சு கொடுத்த பிறகு அந்த வார்த்தை சொன்னார் பாருங்க, நீ கற்றுக்குப்பா, அதில் ஃபெயிலியர் ஆனால் நிறைய கற்றுக்கலான்னு சொன்னார் பாருங்க. நான் கஷ்டப்பட சொல்ல யாராருக்கும் நான் கஷ்டப்பட்டேன். ஏன் எனக்காக நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்போது நான் கம்பெனி வச்சு பல மாதம் பல வருஷம் பார்த்திங்கன்னா மதியான சாப்பாடே நான் சாப்பிட்டதில்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் பார்த்திங்கன்னா நான் மதியான சாப்பாடே சாப்பிட்டதில்லை.
ஏன்னா என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் 18 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறேன். ஸ்விங் ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு காம்பனண்ட் இதே சீனிவாசன் சார் வந்து எனக்கு ஒரு காம்பனண்ட் கொடுத்தார். இது ஜெர்மனிக்கு போகணும்ப்பானார். ஆனால் அவர் கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் பண்ணி தரணும்னார். ஆனால் என்னால் பண்ண முடியல. ஆனால் அதுக்காக நான் உழைச்ச உழைப்பு பார்த்தீங்கன்னா 4.5 நாள் டே நைட் வந்து ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த காம்பனண்ட் எடுத்துமே அவர்கிட்ட கொடுக்க சொல்ல அந்த காம்பனண்ட் போய் ஜெர்மனியில் போய் ஓகே ஆச்சு. இன்றைக்கி நான் பண்ணுற ஒரு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பண்ணுற காம்பனண்ட் தான் என்னோட கம்பெனியில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறேன். நம்மளால் என்றைக்குமே முடியாதுன்னு நினச்சிட்டா அது முடியாது தான். முடியும்னு நினச்சி நம்ம உழைச்சா 100% சொல்கிறேனே எல்லாராலுமே சாதிக்க முடியும் கண்டிப்பாகவே. ஓகே சார். எப்படி ஒரு மேக் இன் இந்தியான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஜெர்மனின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கலி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறாங்க. பட் அவங்க ஊரில் பண்ணுற மாதிரி ஒன்று நம்ம ஊரில் நடக்குதுன்றதே வந்து அதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றது. கண்டிப்பாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு 2 லேத்து வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 சிஎன்சி விஎம்சி அது போல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷின்ஸு. அதே போல் என்னோடய சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 சப்ளையர்ஸுக்கிட்ட என்கிட்ட இருக்கிறாங்க. இவங்களெலாம் வச்சு தான் நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணோமே தவிர நம்ம வந்து உழைப்பு போட்டுக்கினே தான் இருக்கணும். இன்றைக்கி உழைச்சிட்டோம் இன்றைக்கி போதும்னு நினச்சிட்டா வந்ததெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் போயிடும். டெய்லியும் உழைக்கணும். டெய்லியும் ஒரு ஃபெயிலியர்ஸ் வரும். அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ண நிறைய கற்றுக்கலாம். வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி போதும்னு நம்ம நிப்பாட்டிட்டா உழைச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உழைச்சிக்கினே இருக்கணும். நல்லா கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு 100% சொல்கிறேன்னே நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு தேவையானது வந்து தைரியம் தான் சார். அந்த தைரியத்தை தான் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக ஒர்க் பண்ணோம். எந்த இடத்துல கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். நம்ம கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க சொல்ல யாருமே ஏஞ்சிக்க மாட்டாங்க. நான் எத்தனோ காலேஜுக்கு செமினார்ஸுக்கெலாம் போவோம். அந்த செமினார்ஸுக்கு போய் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுப்போம். இன்ட்ராக்ஷன் கொடுக்க சொல்ல ஒரு கேள்வி கேட்டால் பசங்க ஏஞ்சி பதில் சொல்கிறதுக்கே போயிடுவாங்க. ஆனால் அதே போல் தான் நானும் காலேஜில் இருந்தேன். நானும் காலேஜில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி லாஸ்ட் பெஞ்சிலேருந்து நம்ம முன்னாடி பெஞ்சுக்கு வரணும், மற்றவங்க முன்னாடி நிற்கணும்னா அதுக்கு நம்ம கேள்விகள் கேட்கணும். அதிகபட்ச கேள்விகள் போல்டாக கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறதுக்கே பயந்தனா வாழ்க்கையில் எங்கேயுமே நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. கண்டிப்பாக சார். வந்து இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டெக் ஆட்டோ பார்ட் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து இந்த ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சர் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேல்டெக் வந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸாக தான் என் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். 2 பேர் ஒரு மிஷினில் நான் ஆப்ரேட்டராக இருந்தேன். இன்னொரு மிஷினில் எனக்கு கம்பெனியை விற்றவரே வந்து ஆப்ரேட்டராக இருந்தோம். 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லாரோட நட்பும் கம்பெனியில் அந்த கம்பெனி மூலமாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் நிறைய பேர் வந்து எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணாங்க. என்றைக்குமே என் கம்பெனிக்கு வரவங்கக்கிட்ட என்னோடய பாசிட்டிவை கேட்க மாட்டேன், நெகட்டிவ் ஒண்டி தான் கேட்பேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன், என்ன தவறுகள் செய்கிறேன்றதை நான் கண்டிப்பாக கேட்பேன். அவங்க சொல்கிற தவறுகளை அடுத்த நிமிஷமே நான் கரெக்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்பெனி நல்லபடியாக வளர்ச்சிக்கு வந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை கிடைக்காம ஃபீல் பண்ணுறதை நிறைய பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு இன்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா என் கம்பெனிக்கு வந்து வேலை வாய்ப்பு தேவைப்பட்டது. ஸோ நான் ஃப்ரெஷர்ஸ் மெக்கானிக்கல் தேவைன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 300 பேர்கிட்ட வேலைக்கு வந்தாங்க. ஆனால் அவங்கள இன்டர்வியூ பண்ணதில் பார்த்திங்கன்னா யாருக்குமே வேலை வந்து கிடைக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லை. ஓகே. ஏன்னா அதுக்கான படிச்சிருக்காங்க, ஆனால் அந்த வேலை செய்யறதுக்குலாம் தகுதியானவர்களாம் இல்லை. அதுக்கு நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? என் பேர் குமார். நான் வந்து குரோம்பேட்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். என்னோட கேள்வி, இப்போதான் நீங்க வந்து இளைஞர் வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்கன்றது பார்த்தேன், கேட்டேன் நான் ஆடியோல. என்னோட கொஸ்டின் இஸ் சம்வாட் ரிலேட்டட். அது கூட தான், இன்றைய சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில என்ன ஃபியூச்சர் இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும் இந்த growth, how is this market going to handle this, இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இளைஞர்களுக்கு வந்து நல்ல growth இருக்குது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில். ஆனால் இளைஞர்கள் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா இல்லை 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா தான் நினைக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றது அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம நாலேஜுக்கு ஏற்ற சேலரி தான் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு. அதுக்கு அவங்க என்ன ஒன்று பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சின்ன கம்பெனி இருக்கிறதுல ஸ்மால் கம்பெனியில் போயிட்டு அவங்க வேலையை வந்து லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 years படிப்பு முடித்த பிறகு ஒரு 3 years அவங்க வந்து லேர்ன் பண்ணாங்கன்னா 100% வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தான வேலை கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 128 கோடி மக்கள்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4.82 crores, அதாவது
4,82,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதில் யூத்துக்கு ஒண்டி பார்த்தீங்கன்னா 1,80,00,000 கோடி பேருக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பே இல்லாமல் இருக்குது. ஆனால் வேலைவாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்குது. இதுக்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்களோட கரெக்டான முயற்சி இல்லை. இதுக்கு சப்போர்ட்டிவாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு முயற்சி எடுத்து கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்புட் முயற்சி கொடுத்தாங்கன்னா 100% சொல்கிறேன், யூத்துக்கு நல்ல வேலை வாய்ப்பு 100% கிடைக்கும். கண்டிப்பாகவே இருக்குது. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் திரையில் இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம். அது முன்னாடி இன்னொரு நேயர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ ஹலோ அம்மா வணக்கம். உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கவிதா சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகேம்மா, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாமா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நான் பிஇ மேக் முடிச்சிருக்கேன். சொல்லுங்கள். எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பீயிங் அ உமன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க, என்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங்? ஏன்னா மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா அசம்பிளி இருக்குது, மிஷின் ஷாப் இருக்குது. அதுபோல் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பாகவே என்னை நேரில் கூட நீங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். அதுவும் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே கவர்மெண்ட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25% கிட்ட சப்சிடி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வட்டிக்கும் அவங்க சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி அவங்க பண்ணித்தராங்க. அதில் 100% உங்களை போல் உமன்ஸ் எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் ஈஸியாக டெவலப் ஆகி வர முடியும். அதுக்கு வேண்டிய முயற்சிக்கும் அதுக்கு வேண்டிய ஹெல்ப்புக்கும் கண்டிப்பாக நாங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். கண்டிப்பாக. ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் திரையில் இருக்குது, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ 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 அம்மா வணக்கம். உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சார் சார் நாங்கள் சட்னியில் திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா, இந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகே. கேள்வி கேட்கலாம். சார் இப்போ நாங்கள் திருச்சியில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சின்ன லெவலில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு விமனாக இந்த ஆட்டோ பார்ட்ஸ் லைனில் ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்கா? அதில் லாபம்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாகவே நல்ல முயற்சி, உங்களோட முயற்சி. அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன். எடுத்த முயற்சியை ஃபஸ்ட்டு விட்டுறாதீங்க. எடுத்த முயற்சியை கண்டிப்பாக ஸ்டெப் எடுங்க. அதுதான் அவங்களுக்கு முன்னாடி இந்த காலருக்கு சொன்னது தான். உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் நல்லா சப்சிடிஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்ட் சப்சிடிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த எடுத்த முயற்சியை எடுத்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே ப்ராஃபிட் நிறைய இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வராது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டாகணும். எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு மாதமே நல்லா ப்ராஃபிட் அனுபவிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், பிஸ்னஸை கொஞ்சம் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய லாஸ் வரும் கண்டிப்பாகவே. அந்த லாஸை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் நல்ல ஃபியூச்சராக இருக்கும். உங்கள் கேள்விக்கு நன்றிமா. சாரோட நம்பர் 3 இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் சீக்கிரம் ஒரு நல்ல வியாபாரம் பண்ணி நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும் கண்டிப்பாக. சார் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாராக இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்துகிறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சார். ஆனால் இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு அவ்வளோ விஷயம். அது மாதிரி நேரம் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ 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 சார் வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து அன்பரசு பேசுகிறேன் சார். ஓகே சார், உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். ஓகே சார். சார் உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். ஓகே சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் இது மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறீங்க, எல்லாமே என்கரேஜ் பண்ணுறீங்க. ஆனால் இது நீங்கள் தொடர்ந்து பண்ண முடியுமா? தொடர்ந்து நீங்கள் சேவை செய்ய முடியுமா? கண்டிப்பாக இளைஞர்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? 100% சார். இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் என்னோட ஃப்யூச்சரோட பிளானே. ஏன்னா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள கரெக்டான வழியில் கொண்டு போனால் இன்றைக்கி இளைஞர்கள் தான் நம்மளோட நாடோட முதுகெலும்பே நம்ம அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்கிறார். ஸோ கண்டிப்பாகவே இளைஞர்கள் தான் என்னோட சப்போர்ட்டும், இளைஞர்கள் தான் என்னோடய ஃப்யூச்சரு. 100% நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. இளைஞர்கள் நல்ல வழியில் போனால் நம்ம நாடு நல்லாயிருக்கும். இன்றைக்கி க்ரைம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மொத்தம் 118 கண்ட்ரியில் நம்ம 63வது லெவலில் இருக்கிறோம் க்ரைமில். அது க்ரைமை குறைக்கணும், நம்மளும் க்ரைமில் முன்னாடி போகணும்.
க்ரைம் இல்லாமல் இருக்கணும்னா அது இளைஞர்கள் தான் அவாய்ட் பண்ணும். அது இளைஞர்களுக்கு கரெக்டான வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டாலோ இல்லை கரெக்டான பிஸ்னஸ் பண்ணிட்டாலோ இல்லை நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டாலோ கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாருமே நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியும். கண்டிப்பாக சார். உங்கள் கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் தெரியலுக்கு மேலும் பயன்படுத்திக்கோங்க சார். சார் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி சார். சார் உங்கள் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேலை செய்கிறாங்க. அவங்களே எந்தெந்த பின்னணியிலேருந்து வந்தவங்க சார்? என்னோட இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 90% பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு விவசாயம் அங்கே வந்து சரியாக இல்லாதனாலையோ நம்ம கவர்மெண்ட் வந்து சரியான விவசாயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதனாலையோ விவசாய பூமியிலேருந்து வந்தவங்க தான் எங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி சிட்டியில் வேலை செய்கிறவங்களோட 100% நான் சொல்கிறேன், விவசாயத்துலேருந்து வந்து வேலை செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் என்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன சின்ன இளைஞர்கள் தான். பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் என்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு எனர்ஜியாக வேலை செய்வாங்க. இன்றைக்கி நான் என் கம்பெனி நல்ல நிலைமைக்கு போகுது அப்படின்னா என் ஒர்க்கருங்க தான். 100% சொல்லணே, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஜாபு போகணும் தம்பி பண்ணித்தாடா அப்படின்னு சொன்னால் தூங்க கூட போக மாட்டாங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என் கம்பெனிக்காகவும் எனக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தவிர எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்காகவோ காசுக்காக ஒர்க் பண்ணுறவங்க இல்லை. ஏன்னா என்னோடய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் எனக்கு முதுகெலும்பு, என்னோடய ஃப்யூச்சருக்கு அவங்க தான். கண்டிப்பாக சார். சார் வந்து ஒரு ஸ்டாஃப் உங்களுக்காக வந்து இவ்வளோ டெடிக்கேட்டட் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்காக இருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாங்க. அது கூட நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வெரி குட் மார்னிங் சார். சார் வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? என் பேர் சதீஷ்குமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். சார் வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் என் பேர் சதீஷ்குமார். ஓகே. நானும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். கண்டிப்பாக சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிவ் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து சரியான அப்ரோச் இருந்தும் அவங்க கிட்ட வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக வந்து அடுத்து ஏன்னா 5 இயர்ஸ்ல வந்து எப்படி இருக்கும், நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட் இருக்குமா இல்லையான்றது என்னோட கேள்வி சார். கண்டிப்பாக சார். நம்மளோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இயருக்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.9 இருந்தது, 2 இருந்தது, இப்போ 1.9 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனுவல் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 7.10 இருந்தது, இப்போது 8.2 இருந்தது, இப்போ 7.10 இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால ஜனங்க மத்தியில் சில கன்ஃபியூஷன், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகாதனால சில கன்ஃபியூஷனால் கொஞ்சம் க்ரோத் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% சொல்கிறேனே. ஏன்னா இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் வருது. இப்போ உங்களுக்கு இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 1 இயருக்கு அப்புறம் 100% சொல்கிறேன், நல்ல ஒரு ஆட்டோமொபைல் க்ரோத் வந்து கடந்த ஃபாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸுக்குலேருந்து ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஏன்னா எங்களோட ஸ்விங் ஷட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க 2000 கோடி பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 5000 crores மேலே அவங்களோட ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அந்த அளவுக்கு ப்ராஜெக்டும் இருக்குது. ப்ராஜெக்ட் இல்லாமல் இல்லை, ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது. பட் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனாலையும் சில சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை சரியில்லாதனால காரணத்தினால தான் காம்பனன்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கம்மியாக வருது. கண்டிப்பாகவே நல்லா க்ரோத் இருக்குது 100%. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? நான் அரும்பாக்கத்தில் பேசுகிறேன், பாண்டியன். ஓகே, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். சார் கேப்டன் டிவிக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். சாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தம்பி. சார் நான் சிஎன்சி மிஷின் வச்சிருக்கேன் சார். ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு இன்கம் வரல சார். இன்கம் வரலன்றத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதனால் வரலன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இன்கம் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இன்கம் வராமல் பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்லையும் இன்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த இன்கம் ஏன் வரல, நம்ம எங்கே ஃபெயிலியர் பண்ணுறோம், அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே இன்கம் இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையோ சிஎன்சி மிஷின் போட்டு லேபர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 100% இன்கம் இருக்குது தம்பி. ஆனால் 100% நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை, இந்த என் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நானும் 3 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் போயிட்டு இருக்கேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மற்ற இதே ஃபீல்டில் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கிட்ட உங்கள் அட்வைஸை கேளுங்க. அட்வைஸை கேட்டிங்கன்னா இது போல் நான் வந்து படிக்காமல் வந்துட்டேன், தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன், பட் இதுக்கு வந்து எனக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கம்பெனி ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு வந்து வர கம்பெனிக்கு வந்தவங்கக்கிட்ட என்னோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் எனக்கு இன்புட்ஸ் அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டேன். அந்த அட்வைஸும் நான் பண்ண நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக அதை வந்து நான் கரெக்ட் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்கிறேன். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். சாரோட நம்பர் தெரியறதுக்கு மேலும் பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ ஹலோ அம்மா வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா?
சார் நான் பிரியா சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓகே, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாமா? ஓகே சார். உங்கள் கேள்வி கேட்கலாமா? அம்மா உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு உங்கள் கேள்வி கேட்கலாமா? ஓகே சார். சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன் சார் இந்த ப்ரோக்ராமு. மென்னுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி எங்களை மாதிரி உமன்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மேம், கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா யூத்தாக இருக்கிற அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி மேடம், கண்டிப்பாகவே நாங்கள் 100% ஹெல்ப் பண்ணுவோங்க. நீங்கள் எந்த மாதிரி ஹெல்ப்பு கேட்டாலோ இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 100% நாங்களாம் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூட இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, உங்கள் கேள்விக்கு நன்றிம்மா. சார் வந்து இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டீங்க சார் யங்ஸ்டர்ஸ்க்கு, அதில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதுதான் சார் நான் சொல்லியிருந்தேன். எங்கள் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களால பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணவே முடியல. அப்போ அன்றைக்கி வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், பசங்களுக்கு வந்து நல்லா ஒரு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா விஐ இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம். இது பியூர்லி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட்டு அதை பண்ணோம். அந்த ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங். ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பியூர்லி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து கெயின் பண்ண முடியும். இன்றைக்கி காலேஜஸில் பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா அதனால் சக்ஸஸ் ஆகலை பசங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் பண்ணின்னு இருக்கிறோம். கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ 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 சார் வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் தியாகராஜன், பூந்தமல்லிருந்து கால் பண்ணுறேங்க சார். சார் சுரேஷ்குமார் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் வந்து பூந்தமல்லி வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க சார். அவுட் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். சரிங்க சார். நம்ம அம்பத்தூர் உங்களை நீங்கள் சப்ளையர் தான், எனக்கு சப்ளையர் தான். சொல்லுங்கள் சார். நம்ம ஸ்விம் செட்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்க சார். ஆமாங்க சார். எனக்கு தான் தெரியும். இந்த வருஷம் வந்து ஃபேப்ரிகேஷன் லைன்லாம் எப்படி சார் இருக்குது, நம்மளுக்கு க்ரோத் இருக்கா அப்படிங்க சார்? சார் 100% சொல்கிறேன், நம்ம ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் 100% சொல்கிறேனே நல்ல க்ரோத் இருக்குது. அவங்க அதோட ப்ரொஜெக்ஷனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறாங்க. நானா இந்த ஒரு 1 to 2 இயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத் லெவலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்குக்கு மேலே அதிகமாகும். இப்போ நீங்கள் சப்போஸ் 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு 5 crores கிட்ட நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு க்ரோத் இருக்குது. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். சார் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கான்ற ஒரு சந்தேக கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க சார். என்ன காரணம் சார்? ஏன் இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது? இல்லை, பிரச்சனை என்னன்னா இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து இன்னும் ஸ்ட்ரீம்லைன் ஆகலை. ஜிஎஸ்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஜிஎஸ்டி எல்லாமே கம்ப்யூட்டரைஸு, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம், ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் பட் இன்னும் அது ஸ்ட்ரீம்லைன் ஆகலை. நான் ஒரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை மாற்றுறாங்க, ஒரு ப்ரொசீஜரை மாற்றினே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீம்லைன் ஆகாமல் அந்த ஜிஎஸ்டியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 28% இருந்தது, அப்புறம் 18% மாற்றினாங்க, திருப்பி நான் பர்சன்டேஜை கம்மி பண்ணுறேன்றாங்க. ஸோ இது டேக்ஸ் கட்டலாமா, டேக்ஸ் கட்டவானாவா, இல்லை நம்ம க்ரோத் அதிகமாக டெவலப்மெண்ட் பண்ணால் நம்ம வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டி நம்ம லாஸ் ஆகணுமா? ஏன்னா எதனால் அது யோசிக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பே பண்ணிடுறோம் கவர்மெண்ட்டுக்கு. பே பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பே பண்ண வேண்டியதாகிடுது. அது வந்து பேக்கெட்லேருந்து எங்கள் காசுலேருந்து நாங்கள் பே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அதிகபட்ச லாஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாம்பர மக்கள் லோ லெவல்லேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் ஜிஎஸ்டியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஜிஎஸ்டினாலே ஒரு இன்றைக்கி ரோட்டில் போகிற பாட்டிக்கு கூட கேட்டு ஜிஎஸ்டி இருக்குதான்னு கேட்டால் ஜிஎஸ்டி இருக்கா, ஜிஎஸ்டி பற்றி தெரியுது அவங்களுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் ஒரு காலேஜ் லெவலில் கேட்டிங்கனாலும் ஜிஎஸ்டி பற்றி தெரியுது. ஆனால் ஜிஎஸ்டி வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு கரெக்டான டேக்ஸேஷனை கரெக்டாக நியூட்ரலைஸ் பண்ணாங்கன்னா 100% சொல்கிறேன் நல்லா ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார் வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? இங்கே பாடியிலேருந்து பேசுகிறேன், பாலமுருகன். சஞ்சீவ் இன்ஜினியரிங்கில் வச்சு ரன் பண்ணுறேன். ஓகே, உங்கள் கேள்வி கேட்குறேன் சார். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கள் சார். சார் இப்போது 2 லேட்டு ஒரு சிஎஸ்சி வச்சுருக்கேன் சார். சரிங்க சார். நானும் ஒரு 6 இயர்ஸாக ரன் பண்ணுறேன். நானும் ஒரு நல்ல லெவல் அச்சீவ் பண்ணலான்னு ஒரு மோட்டிவேஷனில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. பட் வந்து எனக்கு ஜாப்ஸ் வரதுல வந்து ப்ராஃபிட் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் லேபர் ஒர்க் பண்ணுறீங்களா, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா சார்?
நான் இப்போதைக்கு லேபர் தான் பண்றேன். நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதுக்கு எங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஒரு ஐடியா வேணும் சார். நீங்கள் லேபர் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லேபர்ஸோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கேற்ற சேலரியை நம்ம அதிகமாக கொடுத்துன்னு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மினிமம் சேலரி ஒரு ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 12,500 15,000 கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற லேபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎன்சியோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பர் மினிட்டுக்கு வந்து 5 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி வந்து 2.5 ஆகிடுச்சு. ஏன்னா கஸ்டமர் சைடில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து லேபர் ப்ரைஸ் வந்து அவங்க ஏற்றி தர மாட்டுறாங்க. அவங்க 15 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கிறாங்களே தவிர இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாகவே தெரியும் இன்றைக்கி லேபர் ப்ரைஸ் ஏறிடுச்சு, இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாக இருக்குது, இன்றைக்கி வந்து நம்ம 5 ரூபாய் ஏற்றி தரணும்னு நினைப்பேன், கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு 2.5 ருபீஸ் தான் பர் ஹவருக்கு கொடுத்துன்னு இருக்கிறாங்க பர் மினிட்டுக்கு. ஆனால் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்காக ட்ரை பண்ணிங்கன்னா பாட் அவுட் ஐட்டமாக நீங்கள் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஸோ நீங்கள் அடுத்த முயற்சி வந்து நீங்கள் வந்து பாட் அவுட்டாக போங்க, மேனுஃபேக்சரிங்காக போங்க. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார் வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் அன்பு பேசுறேன், சென்னையில இருந்து அன்பு பேசுறேன் சார். ஓகே சார், உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். சார் ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டம். நான் ஓகே சார். எங்கள் ஊரில் வந்து பசங்க எல்லாருமே வந்து டிப்ளமோ இன் ஆட்டோமேட்டிக் படிச்சுட்டு எல்லாமே வந்து வேற வேற வேலை அந்தந்த லைன் வேலை கிடைக்கல, அது வேற ஏதாச்சும் அந்த சம்பந்தமான வேலை கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ இல்லை மற்ற சம்பந்தமான வேலைக்கோ வேற ஏதாவது இந்த கூலி தொழிலுக்கோ போறானுங்க. சப்போஸ் அவனுங்களாம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் வந்து உங்க மூலியமா ஏதாவது வேலை கிடைக்குமா? சார் கண்டிப்பாகவே இன்றைக்கி டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ஐடிஐ ஹோல்டர்ஸும் எங்களுக்கு கோல்டு சார். ஏன்னா அவங்க தான் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பி மெக்கானிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் பார்த்திங்கன்னா 3 lakh ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே தவிர டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ஐடிஐ ஹோல்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கோல்டு போல் நம்ம எங்களுக்கெல்லாம் அவங்க தாராளமாக வந்தாங்கன்னா உடனே வேலை வாய்ப்பு நானே உருவாக்கி தரேன். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசங்க என்னன்னா கஷ்டப்பட விரும்ப மாட்டுறாங்க. இன்றைக்கி போன உடனே எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா, எடுத்த உடனே எனக்கு 15,000 ரூபாய் வேலை கிடைக்குமா தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர எடுத்த உடனே லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு கூட போகிறேன்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களோட ஃபீல்டு கோர் சப்ஜெக்ட்டுக்கு வேலைக்கு வரது இல்லை. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் தெரியல இருக்க மேலும் பயன்படுத்திக்கோங்க சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், செய்கிற தொழில் வந்து வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக முன்னாடி தெரியறதுக்கு முக்கிய காரணமாக தான் சார். சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான் இதுக்கு காரணம்னு சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவர் பேர் அவர் என்னவா இருந்தார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பா பேர் எம் செல்வராஜ். அவர் விவசாயர் தான். அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி, இவரும் ஒரு விவசாயி தான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் இருந்து எங்கள் அப்பா வந்தார். இங்கே சென்னைக்கு வர சொல்ல நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஒரு புடவை கட்டிட்டு சுற்றி புடவை கட்டிட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் கிட்ட நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். எங்கள் அப்பாவோட முயற்சி, எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து மற்ற ஆளுங்களை பார்த்தா ஹீரோவாக எனக்கு நிஜமாக தெரியாது. எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக பியூனாக போய் ஜாயின் பண்ணார். அவர் செய்யாத வேலை இல்லை, மூட்டை தூக்குனார், சிலிண்டர் போட்டிருக்கிறாரு, அது போல் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு அவர். அதுக்கப்புறம் எங்களை படிக்க வைக்கணும், எங்களை வந்து நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு போகணும் தான் அவரோட முயற்சியாக இருந்ததை தவிர வேறு எந்த ஒரு முயற்சியும் இல்லை. என்னை படிக்க வைக்கிறதுக்கு 130 ரூபாய் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருந்த அண்டா, அவர் கையில் கட்டியிருந்த வாட்சி, இதெல்லாம் வச்சு தான் என்னை படிக்க வச்சாரே தவிர எங்கள் அப்பா நினச்சது ஒன்றே ஒன்று தான், படிப்பு கொடுத்தா போதும் பையனுக்கு நல்ல வாழ்க்கையில் வந்துடுவான்னு நினச்சோம். ஆனால் எங்கள் அப்பா இன்றைக்கு வரைக்கும் உழைச்சின்னு தான் இருக்கிறாரே தவிர அவர் பார்த்தீங்கன்னா எங்களை படிக்க வைக்க சொல்ல அவர் படித்தது 10th. அதுக்கப்புறம் எங்களை படிக்க வைக்க சொல்ல அவரும் படித்தார். அவரும் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் போய் படித்தார். எல்லாம் ஒரு ஸ்டேஜ் நாங்கள் படிக்க சொல்ல எங்கள் கூட படித்தார். அவர் பியூனாக இருந்து ஒரு போஸ்ட் டெவலப் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணார். லாஸ்ட்டாக அவர் ரிட்டையர் ஆக சொல்ல ஒரு ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனார். ஒரு நாளும் அவர் கஷ்டத்தை எங்களை சொல்லி வளர்க்க சொல்ல அந்த கஷ்டம் ஃபுல்லாக எங்களுக்கு மைண்டில் போய் இன்றைக்கி நாங்கள் நல்ல நிலைமைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. நான் வந்து என் பேர் சுரேஷ்குமார். நான் வந்து ஃபஸ்ட்டு டிப்ளமோ படித்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கினே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிபிஏ முடித்தேன், எம்பிஏ முடித்தேன், இன்றைக்கி LLB பண்ணுறேன். அதே போல் என்னோட நெக்ஸ்ட் தம்பி பார்த்திங்கன்னா சரணகுமார்னு சொல்லி அவர் PhD டாக்டரேட் முடித்து நோய்டியாவில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அடுத்தது ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவர் சதீஷ்னு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறாரு, நல்ல நிலைமை இருக்கார். இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான். ஏன்னா அவர் தான் எங்களோட ஹீரோ, தெய்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சி தான். எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி பேஷண்ட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி ட்ரபிளாக இருந்து எங்கள் கஷ்டத்தில் ரொம்ப
கூட இருந்து முயற்சி எடுத்தாங்க. இன்றைக்கும் எங்களுக்கு உழைச்சின்னு இருக்கிறவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா தெய்வமாக இருந்து உழைக்கிறது அவங்க 2 பேர் தான். அவங்க இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. கண்டிப்பாக சார். இது வந்து நீங்கள் கொடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு சார். நம்ம தாய் தந்தை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நிலையில் இந்த உங்கள் கவனிக்ஸ் இந்த பொங்கல் மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார் சார் வந்து தான் வாழ்க்கையில் சாதிச்சது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கைக்கு யார் முக்கிய காரணம் அவங்களும் இன்னும் நினச்சிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு வெற்றியோட காரணம். சாரோட நம்பர் தெரியல இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.